ஹாய், நான் சொல்கிற இந்த 7 பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட், அதாவது ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து மாவுச்சத்து இல்லாத காய்கறிகள், கீரைகள், கூடவே 30 கிராம் அளவு உள்ள பழங்கள் ஒவ்வொரு உணவின் போதும் இருக்கணும். ரெண்டாவது, நார்ச்சத்துக்காகவும் மற்ற ஊட்டச்சத்துக்காகவும் 50% உணவில் வந்து முழு தானியங்களை சேர்த்துருக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ், அதாவது முந்திரி, பாதாம், பிஸ்தா, சியா விதைகள், பூசணி விதைகள், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் தேவையான அளவு சேர்த்துருக்கணும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸும் கூடவே HFSSன்னு சொல்லுவாங்க, அதாவது கொழுப்பு, உப்பு, சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணணும். அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு சமையல் எண்ணெயோட அளவு வந்து 25 கிராம்லேருந்து 30 கிராமும், சர்க்கரையோட அளவு வந்து 20லேருந்து 25 கிராம் அளவுக்குள்ள தான் இருக்கணும். ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வேளை உணவு தான் சாப்பிடணும். இடையில நொறுக்கு தீனிகள் எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளநீர், மோர், இந்த மாதிரி ஆரோக்கியமான பானங்கள் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். ஒரு ஹெல்த்தியான ஈட்டிங் ஹேபிட் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.